Hi everyone, welcome to Taylor Cuts. நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது கூட இந்த பவுச் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அந்த பவுச்சில் ஒரு பட்டர்ஃப்ளை ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோ கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளையோட இமேஜை இந்த பவுச்சில் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் கோட் வந்து நம்ம எப்போயுமே வந்து ஒயிட் கொடுப்போம். இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணும்போது இந்த பவுச்சுக்குள்ளே வந்து ஒரு திக்கான பேப்பர்ஸ் இல்லைனா கார்ட்போர்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த சைடு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது வந்து பேக் சைடு வந்து படாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெயினாக இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு ஷீட்டோ ஏதாவது வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் லேப்ஸில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒயிட் பேஸ் கொடுக்குறேன். ஆனால் எங்கெங்கே வந்து இந்த அவுட்லைன் மாதிரி வருதோ அங்கே மட்டும் லைட்டாக விட்டுட்டு கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு வந்து எங்கே எந்த ஷேப் வரும்ன்ட்டு எனக்கு தெரியும். இப்போ நான் டீல் ப்ளூ நம்பர் 68 வந்து யூஸ் பண்ணுறேன். அக்ரிலிக் கலர் தான் ஃபெவிக்ரில்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட்டாக வந்து பட்டர்ஃப்ளைக்குள்ளே ஃபுல்லாக எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ரவுண்ட் ப்ரஷ் சிந்தட்டிக் டாம்ஸ்லேருந்து நம்பர் 6 வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பெரிய இடம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஃப்ளாட் ப்ரஷ்ஷும், சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ரவுண்ட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்.